நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை என்று அடிப்படை உரிமைகள் 10 அடிப்படையாக கொண்டு இந்த உரிமைகளை சுதந்திர இந்தியாவிலே வழங்க இயலாத திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நெரும் நடைபயணம் 100 நாள் நடைபயணம் மேற்கொண்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். யார் எதை சொன்னாலும் நீ அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே, உன் அறிவை கொண்டு சிந்தித்துப் பார் என்று சொன்ன தத்துவஞானி சாக்ரடீஸை அன்றைக்கு ஏதென்ஸ் நகரத்திலே கோப்பையிலே விஷத்தை கொடுத்து கொன்றதைப் போல, சிந்தித்தவரை கொன்றதைப் போல தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்க கூடாது என்பதற்காக, அறிவாளிகளாக அவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக, எந்நேரமும் போதையிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் மதுபான கடைகளை திறந்து இன்றைய இளைஞர்களை அழித்தொழித்துக் கொண்டிருக்கிற திராவிட மாடலுக்கு விடை கொடுக்க புறப்பட்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நடைபயணம். அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, கடலூர் வைதிகளே, இன்றைக்கு கடலே நகரத்துக்குள் நகர்ந்து வந்ததைப் போல மக்கள் வெள்ளத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் இதோ நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்களில் ஒருவராய், உங்கள் வீட்டு பிள்ளையாய், இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது உண்மையான அன்பும் மாறா பற்றும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுக அரசை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்த்திட நடைபயணம் மேற்கொண்டு வந்திருக்கிறார். அருமை பெரியோர்களே, ஒருவனை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசையை தூண்டி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கொடுங்கோல் ஆட்சியை வழங்கிக் கொண்டு மக்கள் விரோத ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அப்புறப்படுத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய 100 நாள் நடைபயணத்திலே தொடர்ச்சியாக இன்றைக்கு கடலூர்